வணக்கம். கலியுக சகுனி நேயர்களே, இப்போ அதிகமாக தற்கொலை நடக்கிறது எதுக்காகன்னு பார்த்தோம்னா, கடன் வங்கிகளில் கடன் வாங்குறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி தொடர்ந்து செய்திகள் பத்திரிக்கையில் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இதை பற்றி நம்ம ஒரு குறைந்தபட்ச விழிப்புணர்வு நமக்கு தேவை அப்படின்னு நம்ம இதை பற்றி ஒரு சிறு ஆராய்ச்சியில் இறங்கினோம். 1980 காலகட்டத்தில் பெரிய பெரிய ஊருக்குள்ள ஆளுகள் இருப்பாங்க, ரவுடிகள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்கிற ஒரு போர்வையில் உள்ளே இருக்கிற பசுந்தோல் போர்த்திய புலிகள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊருக்குள்ள வறுமையில் இருக்கிறவங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. அந்த கடனை கொடுத்துட்டு அதை வசூல் பண்ணுறது அவங்களோட வேலை. அப்படி வசூல் பண்ணுறது பார்த்திங்கன்னா, அப்போ தான் அவங்க கடன் கொடுக்கும்போது பசுமாடு மாதிரி கொடுப்பாங்க, நம்ம சந்தோஷமாக வாங்கிடுவோம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த வட்டி, கூட்டு வட்டி ப்ளஸ் வட்டி, அது இதுன்னு போட்டு அதை என்னமோ சொல்லுவாங்க. அந்த வட்டிகளுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. அந்த பெயர்கள் மீட்டர் வட்டி, ராக்கெட் வட்டி, இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வெளியே காட்டுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பசு மாதிரி கடன் கொடுத்த அந்த நபர் நமக்கு புலி மாதிரி தெரிவார். அப்போ இது போதா குறைக்கு கூட அடியாட்கள் வேற இருப்பாங்க. அந்த கடன் வாங்கினவங்களை கேவலப்படுத்தி அவங்கக்கிட்ட இருக்க சொத்து அத்தனையும் பிடுங்கிடுவாங்க. இப்படி நடந்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில தான் அரசாங்கம் ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா, அப்போ 1984 தருமபுரி மாவட்டத்தில் முதல்ல பெண்களாக ஒரு குழுவாக சேர்ந்து மகளிர் குழு, அதுக்கு நிறைய சிறு தொழில்கள் அவங்க பண்ணி நல்ல முன்னேற்றம் கண்டிருந்தாங்க. இதை பார்த்த அரசாங்கம், இதை ஏன் தமிழகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கக்கூடாது, இந்த வட்டிக்கு வாங்குறாங்கல்ல ஏழைகள், இவங்களை காப்பாற்றுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த மகளிர் குழுக்கு கடன் கொடுத்து அவங்க அதனால் ஒரு சுய தொழில் செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ண நடவடிக்கையாக உருவானது தாங்க இந்த மகளிர் குழுக்கள். இந்த குழுக்கள் அதாவது குறைஞ்சது ஒரு 15 பேருக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா வங்கிகள் கடன் கொடுக்கும். அப்போ வங்கிகள் கடன் கொடுத்து அந்த கடனை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க செலுத்தலாம். அந்த மாதிரி தான் இது ஆரம்பமாச்சு. இப்படி குழுக்கள் அதிகமாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறதுக்குன்னு நிறைய குழுக்கள் உருவாக்குனாங்க பெண்கள். அப்படி ஆகும்போது ஒரு கட்டத்தில் இந்த வட்டிக்கு கொடுக்கக்கூடிய இந்த சிறு மைக்ரோ ஃபைனான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாம் பேங்கா மாறுது. வங்கிங்கிற பெயரில் இவங்க இந்த குழுக்களை குறி வைக்கிறாங்க. குறி வச்சு இந்த மகளிர் குழுக்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. அப்படி கடன் கொடுத்து அது வாரம் மாதம் இப்படி வசூல் பண்ணுறது தான் அந்த நிறுவனங்களோட வேலை. அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பழைய வட்டிக்கு கொடுத்தாங்களா 1980 காலகட்டத்தில், இப்போ அதே மாதிரி இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் ஒரு சில நிறுவனங்கள் ஆயிடுச்சு. அரசு மூலம் நேரடியாக அரசு வங்கியிலேருந்து கடன் கிடைக்கும் போது வளர்ச்சியை நோக்கி போன இந்த மகளிர் குழு இப்போ இந்த நிதி நிறுவனங்கள், மைக்ரோ ஃபைனான்ஸு, நுண் நிதி நிறுவனங்கள், இவங்க கடன் கொடுக்கவும் இவங்கக்கிட்ட இவங்களால கட்ட முடியலை. கடைசியில் என்ன ஆகுதுன்னா தற்கொலையில் போய் முடியுதுங்க. இன்னைக்கு அந்த செய்தி தான் பேப்பரை நிரப்பிக்கிட்டு இருக்கு. இந்த தற்கொலைகளுக்கு பெரும்பாலான காரணம் இவங்க பண்ணுற அடாவடித்தனம், குண்டர்களை வச்சு மிரட்டுறது, இப்படிலாம் செய்கிறாங்க. இதில் இவங்களோட ஒரு மந்திரம் என்னன்னா, அதாவது கடன் கட்ட முடியலைன்னா செத்துரு. இந்த நிதி நிறுவனங்களோட மந்திரம். வீட்டுக்கு கடனை கேட்பாங்க, ஐயா கொடுக்க முடியலை, கொஞ்சம் லேட் ஆகும்னா செத்துரு, நீ செத்துட்டா கடன் கிடச்சிரும் உங்களுக்கு. அது எப்படிங்க கிடைக்கும், நான் செத்துட்டா எப்படி கடன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த நிறுவனங்கள் ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ எனக்கு 1 லட்சம் கடன் வேணும், 1 லட்சம் வேணும்னா எனக்கு 90,000 தான் என் கைக்கு வரும். 10,000 இன்சூரன்ஸ் அப்படிங்கிற இதில் என் பேரில் முதலீடு பண்ணிடுறாங்க இன்சூரன்ஸ் நிறுவனத்தில். நான் இவங்க கடன் 3 வருடம் எனக்கு காலகட்டம், அதுக்குள்ளே நான் கெட்டாமல் இறந்துட்டா அந்த இன்சூரன்ஸ் மூலமாக அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு அந்த பணம் சேர்ந்துடும், கொடுத்த கடன் கிடச்சிடும். செத்தது நட்டம் நம்ம குடும்பத்துக்கு தாங்க. இப்போ அதுதான் தமிழகத்தில் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்க போய் வசூலுக்கு போகிறது, அவங்கள கேவலப்படுத்துறது. அப்போ ஒரு வார்த்தையை அவங்க விடுறாங்க, கடன் கட்ட முடியலன்னா செத்துருன்னு.
அப்போ அந்த கடன் கட்ட முடியாமல் தவிக்கிற அந்த மனிதன் என்ன செய்கிறான்? அவன் தேர்ந்தெடுக்கிறதான் தற்கொலை. அவன் தற்கொலை பண்ணிட்டா இவனுக்கு இன்சூரன்ஸில் கிடச்சிருது. அந்த குடும்பத்துக்கு யார் கொடுப்பா? அப்போ இது மாதிரி கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு வழக்கு வந்திருக்கு. அந்த வழக்கு வந்து எப்போ வந்திருக்குதுன்னா சுமார் 2007 வருஷம் ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஒரு வழக்கை தொடுக்குறாங்க. அப்போ அந்த வங்கி மூலம் தான் அந்த வழக்கு வருது. அப்போ என்ன சொல்லி அந்த சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி, அதாவது ஏஆர் லட்சுமணன் என்ன தீர்ப்பு கொடுத்தாருன்னா, ரெக்கவரிங்கிற பேரில் நீங்கள் குண்டர்களை வச்சு மிரட்டக்கூடாது கடன் வாங்கினவங்களை. அதே மாதிரி அவங்க வீட்டில் இருக்க பொருட்களை கையாடல் பண்ணக்கூடாது. அதாவது ஜப்தின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த நிறுவனங்களை ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தொடர்ந்து கண்காணிக்கணும். அப்படி கண்காணித்து இது மாதிரி சட்ட விதிமீறல் நடவடிக்கையில் ஈடுபடுற இந்த நுண் நிதி நிறுவனங்கள் மீது, மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். தேவைன்னா அவங்க லைசன்ஸை கட் பண்ணணும். அந்த நிறுவனம் நடத்துறதுக்கான லைசன்ஸை இவங்க வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்குறாருங்க. அதே மாதிரி 2023 ஒரு கேஸ் ஃபைல் ஆச்சு. அப்போ இந்த 2007 சொன்ன இதே தீர்ப்பை தான் அந்த மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டு முன்னிலைப்படுத்தியிருக்கு. அப்போ இதில் வந்து ஆர்பிஐயோட பங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க தொடர்ந்து கண்காணிக்கணும். இப்போ இந்த குழுக்களை குறி வச்சு இவங்க கடனை கொடுத்துட்டு இன்சூரன்ஸுன்னு ஒன்று பண்ணிக்கிட்டு இவன்கிட்ட கட்ட முடியலைன்னா அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இவன் செத்துட்டா வசூலாயிருது அப்படின்னு அவனை சாக சொல்லி ரொம்ப மன ரீதியாக பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அதனால் அந்த குடும்பத்தோட நிலை பரிதாபத்துக்குள்ளாகுது. ஃபஸ்ட்டு வந்து கடன் வாங்குறப்ப யோசிக்கணும். ஆனால் வறுமையின் காரணமாக கடனை வாங்குகிறோம். ஆனால் வாங்கிட்டு இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து மாட்டிக்கிறதுல தான் இன்னைக்கு இருக்கிற பெரிய இந்த நாகரீக காலத்தில் இருக்கிற பெரிய சிக்கலாகவே இருக்குது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு கடன் வாங்கிய நபர் ஒருவர் கூறிய ஒரு செய்தி, 1 லட்சம் அவர் கடன் வாங்கியிருக்காரு. கைக்கு வந்து 90,000 தான். 10,000 எடுத்துட்டாங்க இன்சூரன்ஸுக்காக. இதை வந்து அவர் 156 வாரத்துக்கு 910 வீதம் கட்டணும். அப்படி அவர் கட்டும்போது அது டோட்டல் நம்ம பார்த்தோம்னா 1,41,960 ரூபா வருது. 3 வருஷம் 3 மாதம் இதை கட்டி முடிக்கிறதுக்கு. அப்போ இதனால் அந்த நிறுவனத்துக்கு பெரிய லாபம் தான் கிடைக்கிது. ஆனால் அந்த கடன் வாங்கிய நபர்கள் படுற அவஸ்தைகள் பெரிய சிரமமாக இருக்குது. ஏன்னா அந்த கடன் கொடுக்கறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வருமானம் இல்லாத நபர்களுக்கு, வேலையே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு. இப்படி ஆட்களை தேடி தான் கடன் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி அவங்கள துன்புறுத்துறப்ப அவங்க படும் பாடு பெரிய பாடாக தெரியுது. அவங்கள துன்புறுத்தக்கூடாது. அதே மாதிரி இந்த வட்டிக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வெறும் ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு மட்டுமே அந்த வட்டியை பணத்தை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த கடன் கொடுக்குறதுல. ஆனால் மகளிர் குழு பார்த்து இவங்க போகிறது. இதுக்கு வட்டி இருக்குது, வட்டி. ஆனால் அது அதிகப்படியான வட்டியாக தான் இருக்குது. ஆனால் சட்டத்துக்கு உட்பட்டது தான். அரசு என்ன சொல்லியிருக்கோ அதுக்குள்ளே தான் அவங்க வட்டி வச்சுருக்கிறாங்க. இந்த கூட்டு வட்டி, மீட்டர் வட்டியெல்லாம் அதில் கிடையாது. சரிங்களா? ஆனால் இது ஒரு புறம் இருக்கட்டும். இது வந்து தனியார் வங்கிகள் மூலம் கிடைக்கிறது பிரச்சனை. ஆனால் அரசு வங்கி மூலமாக அந்த மகளிர் குழுக்கள் கடன் வாங்குறாங்கல்ல, அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது மகளிர் குழுக்கள் அடுத்தடுத்த முதலாளிகளாக மாறியிருக்காங்க. பெரிய பெரிய நிறுவனங்களை தொடங்குற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அரசு வங்கிகள் அவங்களுக்கு நிறைய கடன் தள்ளுபடியெல்லாம் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து நல்ல சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இப்போ அரசு நிறுவனம் இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழகம் முழுக்க இதில் கணக்கெடுத்து அவங்களுக்கு தேவையான பயிற்சி எல்லாம் அரசு கடனும் கொடுக்குது, பயிற்சியும் கொடுக்குது. அதே மாதிரி இந்த வங்கிகள் மூலம் அந்த சுய உதவி குழுக்களுக்கு கொடுத்த கொரோனா காலகட்டத்தில் கொடுத்த கடன் 33 கோடியை தள்ளுபடி பண்ணியிருக்குது அரசாங்கம். இதனால் 19,134 பயனாளிகள் பயனடைஞ்சிருக்காங்க.
ஒரு பக்கம் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. ஆனால் தனியார் மயம் உள்ளே வந்துச்சுன்னா அது தீமையாக தான் இருக்குது. அரசு மூலம் இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் மக்களை போய் சேர்ந்துச்சுன்னா அது நன்மையாக தான் இருக்குது. அப்போனா நம்ம தேர்ந்தெடுக்கிற வழி தாங்க தப்பாக இருக்குது. இந்த மகளிர் குழு யாராக இருந்தாலும் சரி, கடன் வாங்குறப்ப யோசித்து நிறுவனம் எப்படி நல்ல நிறுவனமாக, முடிந்தவரை அரசு நிறுவனங்கள், அரசு வங்கிகளில் கடன் வாங்க முயற்சி பண்ணுங்க. தனியார் நிறுவனத்தை தேர்ந்தெடுத்தால் அது தற்கொலையில் போய் விட்டுரும் அப்படிங்கிறது இன்றைக்கு வரும் செய்திகள் உறுதி செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆகையால் மக்கள் தான் உஷாராக இருக்கணும். நம்மளை சுற்றி பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைக்குள்ளே போகிறது நம்ம தான் முடிவு பண்ணுறோம். போகுமா வேண்டாமா அப்படிங்கிறது. ஆகையால் கவனத்தோடு செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.